மனம் என்றால் என்ன? இன்னைக்கு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். 99% மனசே சரியில்லப்பா, மனசே பாரமாக்குது, மனசு எப்பவுமே படபடப்பாவே இருக்குது, எதை நினைச்சாலும் ஒரே கவலையாவே இருக்குது, துக்கமாவே இருக்குது, என்னதான் வாழ்க்கைன்னு தெரியல, மனசுல ஒரே போராட்டமா இருக்குது. இன்னைக்கு அநேகரை கேட்கலாம். நீங்க யாரை கேட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு மேல போயிட்டு வாங்க, இல்ல இந்த ஒரு நடுத்தரமான ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க, இல்ல பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியவங்க, இல்ல பொருளாதாரத்தில் உயர்ந்த பார்த்தாங்க, எல்லாம் இருந்தாலும் மனசு இல்லைன்னுவாங்க. ஒரு அளவோடு இருந்தாலும் அவங்க போய் கேட்க, எந்த வகையான மனிதரை நீங்கள் கேட்டாலும் மனசு சரியில்லை. அது பொருளாதாரத்தை குறித்து இருக்கலாம், குடும்பத்தை குறித்து இருக்கலாம், தேவையில்லாத நட்புகளை குறித்து இருக்கலாம், இல்லை அளவுக்கு மீறிய ஆசைகளை குறித்து இருக்கலாம். ஆனால் ஒன்று, யாரை கேட்டாலும் மனம் சரியில்லை. வேதமும் அதைதான் நம்மளுக்கு சொல்லி அதற்கான காரணத்தையும் கூறுகிறது. படிப்படியாக வாசிப்போம். ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். முதல் லைன் நம்மளுக்கு தெரிய சொல்லுது, மனம் பதறுகிறவர்கள். இங்க மனப்பதற்றம் அளவுக்கு இருக்குது. எல்லாருக்கிட்டையும் மனப்பதற்றம். நீங்க முன்னாடி சொன்னீங்களா, மனம் பதற்றம். அதான் வேதமும் சொல்லுது. உங்களுக்கு மனம் பதறீங்க, உங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியல. உங்க மனம் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஒரு இடத்துல நிக்க மாட்டுது. அதாவது மனம் எப்படி இயங்கும் என்றால், அதாவது ஒரு சிந்தனை வரும், இன்னொரு சிந்தனை பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். சில இடத்துல ஒரு விஷயத்த பார்த்தனாக்கா அதை சார்ந்த சிந்தனை ஏற்படும், அதை தொடர்ச்சியா காட்டிக்கிட்டே வரும். அதை சார்ந்த மூலங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது யாவது தெரியாது, உட்காந்துட்டே இருக்கும். தேவையான சிந்தனை வரும், கப்பு நூலிட்டு வரும். அப்போ மனம் பதட்டத்திலே இருக்குதே. இதை நீங்க எப்படா யோசிச்சிருக்கீங்களா? ஏன் யோசிக்க மாட்டேறீங்க? அப்போ மனம் ஏன் எனக்குள்ள இருக்குது? இதை பத்தி வேற என்ன சொல்லுறது? நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? ஏன் பயம் கூட அநேக நேரங்களில் இந்த மனதில் அதிகமான பயம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லுகிறார். ஏசாயா 33:18 படிங்க.